அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதினாவில் உள்ள பல்வேறு வரலாற்று இடங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வரலாற்று தகவல் மஸ்ஜித் அபு பக்கர் அல் சித்திக். மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் உள்ள முசல்லா என்னும் திடலில்தான் இந்த பள்ளிவாசல் உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இரு பெருநாள் தொழுகைகளையும் அல்லாவின் தூதர் அவர்கள் இந்த முசல்லா என்னும் திடலில்தான் தொழுதார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக பொறுப்பேற்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தொடர்ந்தார்களோ அதையே பின்தொடர்ந்து இரு பெருநாட்களையும் இந்த முசல்லா என்னும் திடலிலே தொழுதிருக்கிறாங்க. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பகுதியில் இமாமாக நின்று தொழுகை நடத்தியிருக்கிறாங்க. அவர்களின் நினைவாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் இது. பள்ளிவாசலின் தற்போதைய அமைப்பு இஜிரி 13ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. உமையாக்களுடைய காலத்தில் மதினாவை ஆண்ட உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள்தான் இந்த பள்ளிவாசலை முதலில் கட்டினார்கள். மன்னர் ஃபஹதுடைய காலத்தில் இந்த பள்ளிவாசல் பழுது பார்க்கப்பட்டு மன்னர் அப்துல்லா மற்றும் சல்மான் அவர்களுடைய ஆட்சியின் போது இந்த பள்ளிவாசலை மேலும் அழகாக்கினார்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் வரலாற்று இடங்களை தொடர்ந்து காண என்னுடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.